இஸ் தேர்ஸ்டே ஈவினிங் நம்ம எல்லாத்தோட வீட்லேயுமே 4 o'clock நியூஸ் சேனல் தான் ஓடி இருக்கும். ஆமாங்க, நம்ம டிவிகேயோட 2வது மாநில மாநாடு. எத்தனை பேருக்கு தளபதி பிடிக்குமோ கமெண்ட்ல தளபதின்னு சொல்லுங்க. எத்தனை பேர் டிவிகே வரணும்னு நினைக்கிறீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈவினிங் கொஞ்சம் டெய்லர் ஷாப்க்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு, ட்ரெஸ் ஸ்டிச் பண்ண கொடுக்க. அப்படியே போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மளிகை கடையில் கொஞ்சம் தேவையான திங்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். சில ஆண்கள் இருக்காங்க, வீட்டில் தானே இருக்க, ஏன் உன்னால இதை பண்ண முடியாதா, குழந்தை தானே, அதை வச்சுக்கிட்டு உன்னால இதை கூட பண்ண முடியாதா, செய்ய முடியாதா, ஏங்க அப்படிலாம் நீங்க கேக்குறீங்க? ஒரு குழந்தை 20 நிமிஷம் அழுகுது உங்க கையில இருந்துச்சு அப்படின்னா உங்களால சமாதானப்படுத்த முடியல, சமாளிக்கவும் முடியல. அப்ப அந்த குழந்தைங்க ஏன் அழுகுது, எதனால அழுகுது, எதுக்காக அழுகுதுன்னு சொல்லிட்டு அதுங்க தேவை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு தன்னையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க தான் பெண்கள். அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க மரியாதை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு மதிப்பு கொடுங்களேன். அவங்களோட ஃபீலிங்ஸை நீங்க புரிஞ்சுக்கோங்களேன். காலையில குழந்தைங்க எந்திரிச்சா அவங்கள கிளீன் பண்ணணும், அவங்களுக்கு ஃபீட் பண்ணணும். அப்படி இருக்கிறப்ப அவங்க ஹோம்லேயே எல்லா ஒர்க்கையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு சாட்டிஸ்பிகேஷனா இருக்கும் தெரியுமா? சரி, நமக்காக நம்ம வீட்டுக்கார் இவ்வளோ செய்யறாருன்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்கலதான், இவ்வளோதாங்க லைஃப். இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க. அதை விட்டுட்டு நீங்க அவங்கள ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறதுனால அவங்களுக்கு வெறுப்பு தாங்க வரும். இதனால சண்டை தான் வரும், டிஸ்டன்ஸ் தான் மெயின்டைன் ஆகும். கொஞ்சமாச்சு அவங்களோட ஃபீலிங்ஸே புரிஞ்சுக்க பழங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா கூட பரவாயில்லைங்க, அட்லீஸ்ட் அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாம இருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.